இந்த பொண்ணு அந்த புலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பைப்புக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த புலியும் இங்க அங்க நடந்துட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு அவளோட போன் அடிக்க ஆரம்பிக்கும். சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புலி அதோட காலை வச்சு அந்த போனை உடைச்சிருது. இந்த பொண்ணோட கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வழுக்க ஆரம்பிக்கும். அந்த பைப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக ஆரம்பிப்பா. அதே இடத்துல எப்படியே கஷ்டப்பட்டு நின்றுடுறா. ஆனா இவளோட வேர்வையால அந்த புலி கண்டுபிடிச்சிருது. உடனே இவ்வளவு சாப்பிடறதுக்காக மேல ஏறி வருது. இவ்வளவு வேகமா ஏறி மேல போயிடுறா. மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறா. அந்த இடத்துல இவளோட தம்பி இருப்பான். சடனா அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அவன் எதையோ பார்த்து பயந்துட்டு இருப்பான். அந்த ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்கும். அதை சரியா யூஸ் பண்ண முடியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பா. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. ஆனா இந்த பக்கம் அந்த புலி வந்து கதவு உடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் சென்ட பரப்பி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அந்த புலி ரூம்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இவங்களை கண்டுபிடிக்காது. வந்த உடனே பெட் மேல ஏறிடும். அந்த புலியோட வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தனால அந்த பெட் இவளோட மூஞ்சி கிட்ட வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிரும். பார்த்தா அந்த புலி அங்க இருக்கவே இருக்காது. அது போயிருச்சா இல்லையான்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியாது. எவ்வளவு நாலா பக்கமும் சுத்தி பாப்பா. அந்த புலி எங்க இருக்காது. திடீர்னு பார்த்தா அந்த புலி பெட்டை விட்டு இறங்கி இவங்களை பாத்துரும். உடனே ஓட ஆரம்பிச்சிருவாங்க.